உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இதை நடத்தி கொண்டிருக்கும் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது விளையும் பயிர் முளையிலே அப்படிம்பாங்க. ஆரம்ப சின்ன வயசாக இருந்தாலும் அந்த பொண்ணு விதிகளை எழுதி வச்சுட்டு படித்தாலும் படிக்கிற விதம் நல்லா தான் இருந்தது. விதிகளும் உண்மையாக கரெக்டாக நல்லா சொல்கிறாங்க. பின்னாடி நல்ல பெரிய ஜோதிடராக வருவாங்கிற அறிகுறி இப்போயே இருக்குது. இன்னும் கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்டு அந்த பொண்ணு நல்ல சிறந்த ஜோதிடராக வருங்கிறது தெரியுது. சொல்கிற விதம் இது மட்டுமா இன்னும் இருக்குது, இது மட்டுமா இன்னும் இருக்குன்னு அந்த கேள்வி போட்டு ஒரு ஜோதிடத்தில் ஒரு காரகத்துவத்து பல விதிகள் உண்டு. அப்போ ஒரு இது மட்டும் அல்ல, இன்னும் இருக்குது இன்னும் இருக்குன்னு அந்த பொண்ணு சொன்ன விதம் சிறப்பு. சிறந்த ஜோதிடராக வர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சு தான் இங்கே வந்திருக்கேன். நான் ஒவ்வொரு மேடையில் இதை ஆரம்பிக்கிறப்ப இதை சொல்லி தான் ஆரம்பிப்பேன். ஆர்வலர்கள் அல்லது நமக்கு தெரியாத என்ன இவங்க சொல்ல போகிறாங்க, அல்லது இவங்ககிட்ட என்ன விஷயம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கலாம், நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நம்ம எல்லாம் ஜோதிடத்துக்கே வரோம். 9 கிரகங்களை தாண்டி 12 ராசிகளை தாண்டி 27 நட்சத்திரங்களை தாண்டி வேறு எதுவுமே, நட்சத்திரம் 28 அபிஜித நட்சத்திரத்தை நம்ம கணக்கு எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அபிஜித நட்சத்திரம் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செய்யும். எப்படி அப்படின்னா, ஒரு குழந்தை பிறப்பு சில சமயம் அபிஜித நட்சத்திரத்தில் நிகழும். திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிற இடத்துல உத்திராடம் அப்படிங்கிற ஒரு உத்திராடம் திருவோணம் இந்த ரெண்டு இல்லைங்க, திருவோணம் 4ஆம் பாதம் அவிட்டம். ஆனால் ஐயா நான் இதை கேளுங்க, அதாவது திருவோணம் 4ஆம் பாதம் நடக்கிற நாள் அபிஜித முகூர்த்தம் வரும். தினந்தோறும் பகல் 11:50 இருந்து 12:20 வரைக்கும் அபிஜித முகூர்த்தம். இந்த அபிஜித முகூர்த்தம் தோஷம் எதையும் தராது. அதுக்கு ராக தோஷமோ எந்த தோஷமும் கிடையாது. அதில் எது வேணால் செய்யலாம். இப்போ சமீபத்தில் ஜிகே வாசன் கூட 12:12 எல்லாத்தையும் வேட்புமனு தாக்கல் செய்ய சொன்னார். அந்த முகூர்த்தத்தினுடைய வலிமை அப்படி. அது மாதிரி இந்த அபிஜித இதுங்கிறது உத்திராடம் 4ஆம் பாதமும் திருவோணம் 1ஆம் பாதமும் இணையற நேரத்தில் வரும். இது கண்டாந்தர நட்சத்திர தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இதை கண்டாந்தர நட்சத்திர தோஷமாக எடுத்துக்கொண்டது. இப்போ திருவோணம் 4ஆம் பாதத்தில் முடிகிற நேரம் இந்த 11:50 12 எப்பயாவது வந்துச்சுன்னா அதை சிறந்த அபிஜித முகூர்த்தமாக எடுத்துக்கலாம். ஏன்னா திருவோண நட்சத்திரமும் உத்திராட முடிவு திருவோணம் ஆரம்பம் தான் அபிஜித முகூர்த்தம் அப்படிங்கிறது. சரிங்க, இப்போ நம்ம இப்படி இந்த 28 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத 28வது நட்சத்திரத்தை நம்ம கணக்கு எடுத்துக்கிறது இல்லை. 27 நட்சத்திரங்களை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு நட்சத்திரத்துக்கு நாம் சொல்கிற பலன் பொதுவான பலன்கள் 27 நட்சத்திரத்தில் தான். இப்போ தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த 8 கோடி பேரும் 27 நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பார். அப்போ இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு வச்சு நாம் சொல்கிற பலன் எல்லாருக்கும் சரியாக வருமா அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இதுக்கு நிச்சயமாக வராது. இப்போ நம்ம தினம் பேப்பரை எடுத்து பாருங்கள், ராசி பலன் போடாத பேப்பர் கிடையாது, ராசி பலன் சொல்லாத டிவி கிடையாது. ஏன்னா மக்கள் இதை விரும்புகிறாங்க. அது தவறோ சரியோ மக்கள் அதை பார்க்க விரும்புகிறாங்க. இப்போ நாம் விதிகள், இப்போ நான் சில மேடைகளில் சொல்லியிருக்கேன். அந்த பாப்பா ஒரு விஷயம் சொன்னீங்க, ஆதிபத்தியம் காரகத்துவம் உறவுகளை எப்படி கெடுக்கும் அப்படிங்கிறது. உறவுகளை மட்டும்தான் அந்த பொண்ணு பேசியது. அது அழகாக, ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து இப்போ நாம் ஒரு லக்னம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்குவோம். இப்போ மேஷ லக்னத்துக்கு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிறப்போ செவ்வாய் லக்னாதிபதி 8ல் இருக்கார் விருச்சிகத்தில், அது ஆட்சி. இப்போ லக்னாதிபதி ஆட்சின்னு எடுத்துக்கிறதா 8ஆம் இடத்தை வலுவடைஞ்சிட்டார். லக்னாதிபதியும் இதான் மேஷ லக்னம் விருச்சிக ராசியில் செவ்வாய் இருந்தால் ஆயுள் பாவத்தை எப்படி எடுப்பான்? பொதுவாக நம்ம ஜோதிடர்கள் லக்னம் வலுத்திருக்கணும், ஆயுள் பாவம் கொஞ்சம் பலம் குறைந்திருக்கணும், அப்போ தான் அவனுக்கு ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறது நாடியிலையும் சொல்லியிருக்கு, பாரம்பரிய ஜோதிடத்திலையும் சொல்லியிருக்கு. 8ஆம் பாவாதிபதி அப்படிங்கிற விஷயம் வலுவடைஞ்சிடுச்சுன்னா அந்த ஜாதகனுக்கு ஆயுள் பாவம் குறைவு. அதனால தான் சிலர் ஜாதகத்தை பார்த்துட்டிங்கன்னா சின்ன வயசில் எல்லா இதுக்கும் ஓகோன்னு வந்துடுவாங்க. ஒரு 33 வயசுக்குள்ள அதிகபட்சம் 47 வயசுக்குள்ள அவங்க மரணமடைவார்கள். இந்த விஷயத்தில் இப்போ அந்த பொண்ணு சொன்ன கிரக சேர்க்கையில் தான் நானும் ஒரு விஷயத்தை சொன்னேன். சனி மாந்தி, இந்த சனி மாந்திங்கிறது ஆயுள்காரகன சனி, அவனுடைய புத்திரன் மாந்திங்கிறாங்க. இதை குளிகை நேரத்தில் அந்த மாந்தியை எடுத்துக்குவாங்க. சனி மாந்தி சேர்க்க 6 டிகிரிக்குள்ளே இருந்து 12ஆம் வீடு லக்னம் 8 இந்த இடங்களில் காணப்பட்டால் அவர்கள் பரம்பரையில் 47 வயசுக்குள்ளே ஒருத்தர் மரணம் அடைந்திருப்பார்கள்.
ஜாதகனுக்கு ஆயுள் தோஷம் ஆயுள் கண்டம் உண்டு. லக்கணத்தை வலுவான சுபர் பார்க்க வேண்டும் அல்லது லக்கணாதிபதியை வலுத்திருக்கணும். ஆயுள் காரகனோடு பாவகரங்கள் சேர்ந்த ஆயுள் குறைவு, அது உறுதி. அதை நம்ம வராக மிகர் மிக அழகாக சொல்லியிருப்பாருங்க. ஒரு ஜாதகத்தினை யார் வலுக்கணும் யார் வலுவிடக்கூடாது அப்படிங்கிறது. ஒரு ஜாதகத்தில் குரு வலுத்தா அவன் நல்ல குணங்கள் கொண்டவனாக இருப்பான், ஆனால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. குருவும் புதனும் சேர்ந்து அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துலேயே இருப்பான். அவன் ஆலோசனை சொல்லிக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு இருப்பான் அல்லது ஒரு இதில் ஏதோ ஒரு வருமானத்தை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த ஆலோசனை கேட்கக்கூடியவன் உயர்ந்துடுவான். அந்த காலத்தில் அரசவை எல்லாம் மந்திரிங்க இருப்பாங்க. மந்திரி பிரதானியை கூப்பிட்டு தான் அரசர்கள் எல்லாம் இந்த மாதிரி என்ன செய்யலாம், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்ன செய்யலான்னு. அந்த மந்திரி பிரதானிகள் தான் அந்த ஆட்சியை வழிநடத்துவாங்க, அந்த ஆட்சியை வழிநடத்துவாங்க. ஆனால் ராஜா தான் அதிகாரத்தில் இருப்பார். அதுபோல் இந்த சுபகிரகங்கள்லாம் வழிநடத்தக்கூடிய கிரகங்கள். பாவ கிரகம் யார் ஒரு ஜாதத்தில் வலுத்து இருக்கோ அவன் எப்படி முட்டி மோதி முன்னுக்கு வந்துடுவான். பாவ கிரகம் யார் ஒரு ஜாதத்தில் அவங்கள்ட்ட சில தகாத குணங்களோ அல்லது ஒரு முரட்டு சுபாவமோ இருக்கலாம். ஆனால் நீங்கள் அனுபவ ஜோதிடத்தில் எடுத்து பாருங்கள், பாவம் இருக்கும். ஆமாம், அதான் இருக்கலாம்ட்டா இருக்கும் இருக்கும். ஆனால் அவன் தான் முட்டி மோதி வருவான், அவன் மேலே வந்துடுவான். எல்லாம் அவமானப்பட்டவன் தான் வாழ்க்கையில் மேலே வருவான். ஆனால் அந்த சுபகரங்கள் அவமானம், அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான் போப்பா, அவன் அடிச்சுட்டு போகிறான் போப்பா, அவனே பெரியவனாக இருந்துட்டு போகிறான்னு. இந்த சுபகரகம் வலுத்தவர்கள்ட்ட குணாதிசயம் இப்படி இருக்கும். இதே பாவகரகம் வலுத்தவங்க, நீ என்னை அவமானப்படுத்திட்டியா, உன்னை பழி வாங்குறேன், இல்லை உன்னை விட நான் உயர்ந்து காட்டுறேன் பாரு அப்படிங்கிறவங்க நடைமுறையில் இருக்காங்க. இப்போ ஐயா ஜெயலலிதா அம்மா ஜாதகத்தை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். அந்த அம்மா மிதுன லக்கணம் 2ல் சனி, இதே சிம்ம லக்கணம் 2ல் சனிக்கேது இருக்கிற ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர முடியல. சனிக்கேது குடும்பஸ்தானத்தில், கேது சனி இருந்துட்டா அது வேற பெரும் பணப்புழக்கம் இருக்கும், குடும்ப வாழ்க்கையை கெடுக்கும். ஆனால் சனிக்கேது இருந்துட்டா அந்த அரசியல் ஆன்மீகத்தில் தான் ஈடுபடுத்துமே ஒழிய அரசியலில் ஜெயிக்க வைக்காது. இது சனிக்கேது அப்படிங்கிறது. அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அந்த இதுக்கெல்லாம் இமயமலைக்கெல்லாம் போகிறப்ப சாதாரண வேஷ்டி செருப்பை கட்டிக்கிட்டு அந்த பந்தம் இல்லாமல் போவார். அந்த கேது ஆன்மீக ஞானத்தை கொடுத்துடுது. ஆனால் அதே கேது அந்த சனியோட வேற ராகு சேர்ந்தால் அவங்களுக்கு அரசியல் ஈடுபாடு. பார்வை வேறு சேர்க்கை வேறு. பார்வைக்கு பலன் 40%, சேர்க்கைக்கு பலன் 90% உண்டு. அவரால் ஆன்மீகத்துக்கு வர முடியல. அப்போ மிதுன லக்கணத்தில் பிறந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு ராகு புதனர் 9ஆம் வீட்டை லக்னாதிபதியும் பார்த்தது, லக்னத்தையும் பார்த்தது. அந்த அம்மாவுடைய வளர்ச்சியை சில பேருக்கு பெண்களுக்கோ ஆண்களுக்கோ பாவகரங்கள் 9ஆம் வீட்டோட தொடர்பு கொண்டால் அவங்க திருமணத்தை குழந்தை பாக்கியத்தை பார்க்க தந்தையோ தாயோ இருப்பதில்லை. இது 75% ஜாதகத்தில் மிக சரியாக வரும். இப்போ அந்த அம்மா ஜாதத்திலேயே இது உதாரணத்துக்கு இதை மட்டும் சொல்லிட்டு நான் மற்ற விஷயங்களை சொல்லிடுறேன். ராகு லக்கணத்தையும் பார்க்குது, சூரியனையும் ராகு பார்க்குது, லக்னாதிபதியும் ராகு பார்வை அந்த இடத்துக்கு. எங்க ஜெயலலிதா மக 9ல் புதன், லக்னாதிபதியும் 3ஆம் இடமும் சேர்ந்து 9லேருந்து 3ஆம் இடத்தை பார்த்தனால தான் அசாத்திய துணிச்சல். இவர் சொன்னார் அந்த அம்மா நான் மோடியா லேடியான்னு சொன்னிச்சுன்னா அந்த அசாத்திய துணிச்சல் இருந்ததுக்கெல்லாம் 1, 3 சேர்க்க இருந்தால் அவர்களுக்கு இருக்கும். விளையாட்டு வீரர்கள், போட்டி பந்தயத்தில் வெற்றி பெறக்கூடியவர்கள், நல்ல உடல்வாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் 1, 3 சேர்க்கை இருக்கும். இப்போ அவர் ஐயா ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 3 கண்டிப்பாக சேர்க்கை இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு உடல்வாக உடையவர் நிச்சயமாக இருக்கும், மறுக்கவே முடியாது. உங்கள் ஜாதகத்தில் இந்த 1, 3 தொடர்பு பலமாக இருக்கா, நட்சத்திரத்திலேயோ கிரகங்களோ தொடர்பு இருக்கும். இதை ஜாதகத்தை பார்க்காம சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், அடுத்த தடவை வந்தால் எழுதி போடுங்க, இது சரியாக இருக்கான்னு பாருங்கள். அந்த 1, 3ங்கிறது 3ஆம் இடங்கிறது தைரியஸ்தானம், வீரியஸ்தானம். 1ஆம் இடங்கிறது லக்கணம். இது 2 வலுவாக இருந்துட்டா அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த 1, 3ங்கிறது சேர்ந்தா தைரியம், வீரியம், அப்படி இளைய சகோதரம் அப்படிங்கிறது 1, 3 தொடர்பு இருந்தால் இளைய சகோதரம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத விதி எடுத்துக்கலாங்க. வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம ஜாதகம் பார்க்குறது எல்லாமே நம்மக்கிட்ட வர்றவங்க எல்லாமே நான் நல்ல நிலைமைக்கு போகணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் கல்யாணம் பண்ணுவேனா, சொத்து சேர்ப்பனா, வீடு கட்டுவனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பெரும்பாலும் கேட்குறாங்க. பெற்றவங்க வந்தால் என் பிள்ளை நல்லா படிக்குமா, படித்து வேலைக்கு போகுமா, படிச்சுட்டு வேலைக்கு போகிறப்ப என் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணுமா, பிறர் பேச்சை கேட்டு அதிர்ஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுமா, என்ன கடைசி காலத்தில் பார்த்துக்குவாங்கங்கிற கேள்வியெல்லாம் 7, 8 வயசு குழந்தைக்கே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இருந்தால் தயவுசெய்து ஜோதிடர்கள் 12 வயசு வரைக்கும் முழு பலன்களை குழந்தைக்கு சொல்லாதீங்க. அது அனுபவபூர்வமான உண்மை. ஜோதிடத்தில் பராசரரும் வராகத்மிகரும் சொல்லியிருக்கார். ஒரு குழந்தை தன்னுடைய 4 வயது வரை தாயாரினுடைய கர்மாவை கொண்டு இருக்கும், அடுத்த 4 வயது 8 வயது வரை தந்தையினுடைய கர்மாவை கொண்டு இருக்கும், அடுத்த 4 தன்னுடைய கர்மாவே கொண்டு வந்திருக்கும். அப்போ 12 வயசு வரைக்கும் அந்த ஜாதகத்துக்கு ஒரு தோசை ஏக தோசை நடக்குதுன்னா அதை எடுத்து நீங்கள் பலன் சொல்லாதீங்க. அப்பாவோட ஜாதகத்தை ஒப்பிட்டு பாருங்கள்.
சரி இப்போ இந்த தசை நடக்குது, அப்பா ஜாதத்துக்கு இது நல்லா இருக்குது, இதை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ ஒரு குழந்தை பிறந்தோன்னா தோஷம், கண்டாநிதி தோஷம்னு பாப்பா பேசுனுச்சு இல்லைங்களா? ஒரு குழந்தை பிறந்தோன்னா தோஷமா இல்லையாங்கிறத அந்த காலத்தெல்லாம் பாலாஷ்ட தோஷம் பார்ப்பாங்க. சில தோஷங்கள் இப்போல்லாம் பாலாஷ்ட தோஷம் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் மிக குறைவு. அந்த குழந்தைக்கு ஆயுள் அதிகமாக எப்படிங்கிறத பார்க்குறவங்களும் குறைவு. மாமங்கார கெட்டு இருப்பானா எப்படி இருக்குங்கிறத பார்ப்பவர்களுக்கும் குறைவு. புதன்கிறத வச்சு மாமனை சொல்கிறதே நிறைய பேர் கம்மி. எல்லாம் படிப்புக்கு போயிடுறோம். அவங்க ஜாதகத்துக்கு பிள்ளைக்கு இப்போ புதன் தசை நடக்குது, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது ஒரு குழந்தை, புதன் மூலத்திரிகோணத்தில் இருக்குது, புதன் சந்திரன் சேர்க்க, இந்த குழந்தை மிக அறிவாற்றலாக இருக்கும், படிக்கும் அப்படிங்கிறோம். அதுக்கு புதன் தசையே நடக்குது, 13 வருஷம் புதன் தசை நடக்குது. அந்த புதன் தசை அந்த பொண்ணுக்கு என்ன பலனை தரும்? தந்தைக்கு வித்தையில் பலன் தரும். அந்த பிள்ளை 13 வயசுக்குள்ள பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறப்ப நல்ல பள்ளி நல்ல கல்வி கொடுத்து ஆரம்பத்தில் ஸ்டடி பண்ணால் நல்லா படிக்கும். ஒரு குழந்தைக்கு எப்போ அடித்தள எதிர்கால வாழ்க்கை எப்போ நிர்ணயிக்கப்படுது? 15லேருந்து 24 வயசுக்குள்ள தான் அந்த குழந்தையினுடைய ஒரு ஜாதகனுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுது. அந்த இளமை பருவத்தில் என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கணும். அந்த இளமை பருவத்தில் ஒரு சனி தசையோ ராகு தசையோ வந்தால் அதனுடைய கல்வியோ அல்லது ஆயுளோ பங்கப்படுது. அதான் பலம் இல்லாமல் பலம் குறைந்தால், பலமாக இருந்தால் மருத்துவராக கூட வராங்க. ராகு, செவ்வாய், கேது, சனி, புதன் இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று எப்படியோ தொடர்பில் இருந்துட்டா நிச்சயமாக அவங்க சிறந்த மருத்துவராக கூட வராங்க. ஆனால் அந்த வயதில் வரணும். அந்த வயதில் படிக்கிற காலத்தில் அந்த மாதிரி திசைகள் வந்தால் சிறப்பாக இருக்கும். சில பேர் நம்ம எத்தனை பேர் மேடையில் பேசுகிறப்ப சொல்லுவாங்க, நான் எங்கள் அப்பா சின்ன வயசில் இழந்துட்டாங்க, எங்கள் அம்மா என்னை வீட்டு வேலை செஞ்சு காப்பாற்றினாங்க, நான் படித்து இந்த பொண்ணு வயசு தான் இருக்கும். ஒரு பொண்ணு இப்போ சமீபத்தில் விஜய் டிவியில் பேசுனுச்சுங்க, விருது வாங்கியிருக்கு, பல விருதுகள் வாங்கியிருக்கு. அந்த விருது வாங்குறப்பெல்லாம் நான் வறுமையை உணர்ந்தேன். அந்த வறுமையை அப்போ தான் உணர்ந்தேன். ஏன்னா என் கூட பரிசை நான் வாங்குகிற விருதை பார்க்கறதுக்கு என் உழைத்த என் தாயினுடைய கைகள் உழைச்சி என்னை காப்பாற்றின என்னுடைய தாயினுடைய கண்கள் அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அது வந்ததே இல்லை. இப்போ தான் மேடைக்கு வந்திருக்காங்கன்னு அந்த அம்மா அப்படி சொல்ல கண்ணு தண்ணி பெருகுது. இப்படி இளமையிலேயே கஷ்டப்பட்டு ஒன்றை இழந்து படித்தவங்க அல்லது ஒன்றை இழந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க தான் அதிகம். நீங்கள் இன்றைக்கி பெரும்பாலான இருக்கிற பிரபலங்கள் எல்லாம் பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இழந்து வந்திருப்பார்கள். அதற்கு நீங்கள் எடுக்க வேண்டிய பாவம் அப்படின்னா இளமையில் நடக்கக்கூடிய தசா புத்தி. அதை வச்சு அந்த குழந்தையினுடைய இதை நிர்ணயிச்சிடலாம். 12 வயசுக்கு மேலே தான் நீங்கள் குழந்தையினுடைய ஆயுளை நிர்ணயிக்கணும். அந்த காலத்தெல்லாம் வள்ளுவர்கள் எழுதியே கொடுத்துருவாங்க. 5 வருஷம் 1 வருஷம் கழித்து முழு ஜாத்தை எழுதி கொடுத்துருவாங்க. இந்த குழந்தை இந்த வயசில் இந்த தீதியில் இந்த நட்சத்திரத்தில் இறக்கணும். இன்றைக்கெல்லாம் அப்படி கணக்கு போட ஆற்றல் கிடையாது. ஏன்னா அன்றைக்கி அவங்க பாரம்பரிய ஜோதிடத்தை படித்து விதிகளை அலசி ஆராய்ச்சி பண்ணி எழுதுனாங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம பாரம்பரிய விதிகளை தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ஏதோ ஒருத்தர்கிட்ட வகுப்படுத்துக்கிறோம், அவங்க சொன்னதை வச்சு நமக்கு புரிஞ்சதை வச்சு நம்ம அனுபவத்தையும் சொல்லிடுறோம். ஒரு சிலர் பெஸ்ட்டாக வந்துடுறாங்க, ஒரு சிலர் இன்னும் நான் 10 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் ஜோதிடம் பிடிபடலைங்க, பிடிபடுமா படாதா அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஜோதிட வகுப்பு எடுக்கிறவங்களாம் எல்லாமே வாங்கிக்கிறாங்க, வந்தால் யாரும் வந்தாலும் சேர்த்துக்கிறாங்க. இதை நான் குற்றமாக சொல்லலை, என்னுடைய ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறேன். அந்த காலத்தில் ஜோதிட வகுப்பில் சேர்ந்தேன்னு முதல்ல அவங்க ஜாதகத்தை பார்ப்பாங்க. கொஞ்ச நாள் அவன் சீடனாக இருக்கணும், ஜோதிடருக்கு அடிப்படை சேவைகள் செய்யணும், அப்புறம் தான் அந்த இதை கற்றுக்குவோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரில் லாரி டிரைவரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளீனர் வச்சுருப்போம், அவன் கிரீஸ் அடிப்பான், டயர் கழட்டுவான், போடுவான். இப்படி அந்த அனுபவத்தை கொடுத்து தான் அவங்ககிட்ட ஸ்டேரிங் பிடிப்பான். இப்போலாம் நம்ம லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு 1 மாதத்துல ஸ்டேரிங் பிடிக்கிறோம். அப்போ அந்த விபத்து நடக்குது. அனுபவம் இன்மை. ஜோதிடத்தில் அனுபவங்கிறது மிகப்பெரிய வரம் ஒருத்தருக்கு. அனுபவம் இல்லாத ஜோதிடர்கள் ஜெயிக்க முடியவே முடியாது. படித்ததை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக எதுவும் செய்ய முடியாது. நான் வகுப்பு இவ்வளோ பெரிய மேதைகிட்ட தாங்க நாங்கள் வகுப்பு எடுத்தேன், அவருடைய மாணாக்கர் நான் அப்படிங்கிறதுனால மட்டும் ஒருவருக்கு ஜோதிட வித்தை வருவதில்லை. ஆமாம், ப்ராக்டிக்கல். அதுக்கு பாரம்பரிய புத்தகங்களை படிக்கணும். பாரம்பரிய புத்தகங்களை அடிப்படையை படிச்சுட்டு இந்த மாதிரி மேடை பேச்சு கேட்டால் அவங்களுக்கு சுலபமாக புரியும். எடுத்தோடனே மேடை பேச்சை கேட்டுக்கிட்டு அல்லது ஜோதிட வகுப்பில் கலந்துக்கிட்டு உள்ளே போகிறப்ப அவங்களுக்கு அந்த இது வருவதில்லை. இப்போ நான் வந்து பல மேடையில் சொல்லியிருப்பேன், செவ்வாறாக ஒருத்தருக்கு பெண் ஜாதத்தில் சேர்ந்துட்டான், செவ்வாய் சூரியன் சேர்ந்துட்டா விதவை, மன வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னு. அப்படி நீங்கள் எடுத்து பார்த்த ஜாதகத்தில் பாருங்கள், அப்படி இருக்கா இல்லையான்னு. 100ல் ஒரு 5-10 வித்தியாசமாக இருக்கும். 90% இது மிகச்சரியாக வரும் இன்றைய காலகட்டத்தில். ஆனால் அன்னைக்கு செவ்வாறாக செவ்வாய் சூரியன்கிறது சேயோன் செய்யோன் 2 சேர்ந்தா விதவை, அவள் அமங்கலி ஆவாள்ங்கிற பாட்டில் செய்யல சொல்லிட்டாங்க. அதை நமக்கு முழுசாக சொல்ல வரல. ஆனால் அன்னைக்கு செவ்வாய் சூரியனை மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. ராகு செவ்வாய் ஒரு ஆண் ஜாதகத்தில் சேர்ந்துருந்தா அந்த தாத்தானுடைய கர்ம வினையும் அவன் தான் அனுபவிப்பான். புண்ணியமோ பாவமோ அவன் நிச்சயமாக அவன் தான் அதை அனுபவிப்பான். எல்லாம் பதில் கேட்பாங்கல்ல, ஏங்க எங்கள் தாத்தா இதில் எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் ஒருத்தன் தாங்க இந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி உதாரணங்கள் மிக சரியாக வரும். சரி, ஜாதகம் பார்க்கறதுக்கு நாம் இப்போ ஒரு பெண் ஜாதகத்தை தர்றாங்க நம்மக்கிட்ட, ஒரு ஆண் ஜாதகத்தை தராங்க, பொருத்தம் பார்க்குறோம்.
இந்த பொருத்தம் பார்த்து ஜோசியர் சொன்னால் பொண்ணை கொடுத்துட்றாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு மாமச்சனை சொல்கிறதெல்லாம் அப்புறம் இது நல்லா இருக்க கட்டுங்க, பையன் நல்லா இருப்பான், என்னை நம்பி கொடுங்கிறப்ப கொடுத்துருவாங்க. கொடுத்த பின்னாடி ஒரு 5 வருஷமா 6 வருஷத்தில் அவங்க பிரிஞ்சிடுறாங்க. இது யாரோட குற்றம் நீங்கள் நம்ம சொல்ல முடியும்? ஜோதிடர் பொருத்தம் பார்த்து கொடுத்த ஜோதிடர் தவிர. ஏன்னா ஜோதிடர்னா காலத்துக்கும் லைஃபுக்கும் பலன் சொல்லணுங்கிறது தான் நமக்கு விதி. இங்கே எங்கே தப்பு நடக்குது நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்னும் ஆதி காலத்தில் சொன்ன அந்த 10 பொருத்தங்களை மட்டும் 13 பொருத்தங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் 10 பொருத்தங்கள் தசவித பொருத்தங்கள், 11வது பொருத்தமாக பட்சி பொருத்தம், பால் பொருத்தம், இந்த மாதிரி இன்னொரு பொருத்தம் 13 பொருத்தத்தை என்னங்க நாடி பொருத்தம் அதான் அப்படின்னு வச்சிடறாங்க. இந்த 13 பொருத்தத்துக்கு 11 இருந்தா அருமையான ஜாதகம் கொடுத்துட்றாங்க. அதில் முக்கியமாக 5 பொருத்தங்களை முக்கியமாக குறிப்பிட்டிருக்காங்க. தினம், கணம், யோனி, ராசி அதிபதி, ரஜ். இந்த 5 பொருத்தத்தில் 4 இருந்தால் போதும், 3 இருந்தால் போதும் பொருத்தங்கன்றாங்க. இதெல்லாம் நட்சத்திர பொருத்தம்லாம் அந்த காலத்தில் எதுக்காக நிர்ணயிக்கப்பட்டதுன்னா, பெண்களுக்கு அன்றைக்கி படிப்பறிவு இல்லை. நட்சத்திரம் பெண்ணை வச்சு தான் பார்ப்போம் பொருத்தம். இது நம்ம ஜோதிடர்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன் பெண்ணை வச்சு நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பெண் புதுசாக நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, இவங்க இங்கே இருக்கிற புது மனிதர்கள்லாம் அனுசரித்து போவாங்களா அப்படிங்கிறத வச்சு இந்த நட்சத்திர பொருத்தம் பெண்களுக்கு. அதில் தாம்பத்திய பொருத்தத்தையும் தின பொருத்தத்தையும் மிக முக்கியமாக வச்சாங்க. கண பொருத்தம், கணம்ங்கிறது ராட்சச கணம், தாமச கணம், இந்த மாதிரி 3 கணம், மனித கணம், தேவகணம், இப்படி 3 கணங்கள் இருக்கு. இந்த கணப்பொருத்தம் யாருக்கு முக்கியம்னா, சத்திரியர்களுக்கு கணப்பொருத்தம் முக்கியம், பிராமணாளுக்கு தின பொருத்தம் முக்கியம், வைசியர்களுக்கு அந்த குணப்பொருத்தம் அதாவது மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது மிக முக்கியம். யோனி பொருத்தம்ங்கிறது சூத்திரர்களுக்கு யோனி பொருத்தம் இல்லைன்னா அதை பொருத்தாதீங்க அப்படிங்கிற விதி. மற்ற எந்த யோகம் இருந்தாலும் சூத்திரர்கள்னா உடல் உழைப்பு மற்ற இதாக இருக்கிறவங்க, வைசியர்கள்னா வியாபாரிகள், அவர்களுக்கு அந்த மகேந்திர பொருத்தம் இருந்தால் போதும். அரச குடும்பத்துக்கு அந்த காலத்தில் கணப்பொருத்தம் இல்லைன்னா பொருத்தவே மாட்டாங்க. பிராமணர் இன்னைக்கு தின பொருத்தம் இல்லைன்னா அவங்க பொருத்த மாட்டாங்க. ஏன்னா தின பொருத்தங்கிறது அன்றாடம் அந்த கணவன் மனைவி உள்ள விஷயங்களை அவங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமையை எடுத்துக்கூடியது. ஒரு ஐயரு காலையில் எழுந்திரிச்சு 5:30 மணிக்கு கோயிலுக்கு போவார். அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு எழுந்திரிச்சு தலை குளிச்சு தலிகை ரெடி பண்ணி கொடுக்கணும். இது தினந்தோறும் நடக்கிறது. அதுதான் தினப்பொருத்தம். அந்த தினப்பொருத்தம் ஒத்து வரலன்னா அங்கே பிரச்சனை இல்லை. அங்கே அவங்க நல்ல ஒத்துமையான தம்பதிகளை இருக்க மாட்டாங்க. கணம் ராட்சச கணம், தேவகணம், மனுஷ கணம். இந்த கணப்பொருத்தத்தில் ஒரு பெண் அமைஞ்சிட்டா அது சிறப்பு. தினப்பொருத்தம் தினம் அன்றாட சண்டை வந்தாலும் கணப்பொருத்தம் இருந்தால் குடும்ப சூழ்நிலை இப்படி தான், கணவர் இப்படி தான், கணவர் வீட்டார் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறவங்க இருக்கிறது கணப்பொருத்தம். இதெல்லாம் அந்த காலத்தில் சரியாக இருந்தது. இந்த காலத்தில் அப்படி பொருத்தம் பார்க்கறத விட ஆணுனுடைய ஜாதகம் பெண்ணுடைய ஜாதகத்தை எடுத்துங்க. ஆண் ஜாதகத்தில் லக்னாதிபதி இப்போ ஒருத்தருக்கு மேச லக்கணம், ரிஷப லக்கணம்னு வச்சுப்போம். ரிஷப லக்கண அதிபதி சுக்கிரன், ரிஷப லக்கணத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதி செவ்வாய். இது ரெண்டும் பலம் குறைந்து 6, 8 இருந்தால் பெண் ஜாதகத்தில் இது ஒன்று வலுவாக இருந்து இங்கே பலம் குறைந்தால் அதை பொருத்தலாம். காரணம் என்னென்னா, ஒருத்தர் வலிமையாயிட்டப்போ ஒருத்தர் அடங்கி போயிடுவாங்க. ஆனால் இங்கேயும் 2 வலுவாக இருக்குது, ஆனால் 6, 8 இருக்குது. லக்கணமும் 7ஆம் இடமுன்னா அதை பொருத்தாதீங்க. பெண்களுக்கு கலசரக்காரகன் செவ்வாய். சில பேர் குருன்னு எடுத்துக்கிறாங்க. அதை நீங்கள் எது வேணால் எடுத்துங்க, உங்கள் அனுபவத்தில் எப்படி இருக்கோ எடுத்துங்க. ஆனால் செவ்வாய் தான் கலசரக்காரகன் பெண்களுக்கு அப்படின்னு எல்லா நூல்கள்லையும் சொல்லப்படும். அப்போ இந்த செவ்வாங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, செவ்வாய் கெட்டிருந்து ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் கெட்டிருக்கு, 6, 7 செவ்வாய்க்கு பாபகர்த்தர் யோகம் இருக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கை, அந்த பொண்ணு வாழ்க்கை வீணாக தான் போகும். எப்பேற்பட்ட உத்தம கணவனை கொடுத்தாலும் அந்த பெண் வாழ்க்கை பாதிக்கும். அதேமாதிரி ஆணுக்கு சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிட்டான், சுக்கிரன் 3ல் நீச்சம் அல்லது சுக்கிரனுக்கு சுற்றி பாபகர்த்தர் யோகம். சுக்கிரன் தான் அந்த கலசர இதை நிர்ணயிக்கிறது. மனைவி சுக்கிரனுக்கு பல காரகத்துவம் உண்டு. வீட்டுக்கு தான் உறவுகள் எடுத்துக்கிட்டால் தங்கை, அத்தை, மனைவி, இது மாதிரி எல்லா தோழிகள், இது எல்லாம் சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் கெட்டு சுக்கிரனுக்கு முன்னும் பின்னும் பாவகரங்கள் இருந்துட்டு அதை அந்த மாதிரி ஜாதகனை ஒரு பெண்ணுக்கு பொருத்தாதீர்கள். காரணம் என்னன்னா, அவனிடம் பிற பெண்கள் மோகம் இருக்கும். உதாரணத்துக்கு சுக்கிரன் கேது ஜாதகத்தில் சேர்ந்து இருந்துட்டா நீச பெண்கள் மோகம். நீச பெண்கள்னா தனக்கு கீழானவர்கள், விலை மாதர்கள், இந்த மாதிரி பெண்களோட தொடர்பு இருக்கும். அல்லது அவன் மனைவியை நம்ப மாட்டான், சந்தேகப்படுவான். ஏன்னா அவன்கிட்ட அந்த மாதிரி ஒரு குறைபாடு கூட இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம பொருத்தம் பார்க்குறவே கண்டுபிடிச்சாலும் இந்த மாதிரி விஷயங்கள். இதை மீறி இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, வருமானம். நம்ம இப்போ எல்லா பொருத்தமும் நல்லா இருக்கு இவனுக்கு கொடுங்கன்னா கூட அந்த பையனோ பொண்ணோ இவங்க அந்தஸ்துக்கு குறைவாக இருக்குது. என் பையன் 70,000 சம்பாதிக்கிறான், இந்த பிள்ளை 40 ரூபா தான் சம்பாதிக்குது, எங்களுக்கு 4 இடத்துல சொத்து இருக்குது, இந்த பொண்ணுக்கு உரம்பரை அவ்வளோவா இல்லை, சொத்து இல்லை, சரிசம அந்தஸ்து இல்லை, இப்படி பார்க்குறவங்க
இருக்காங்க. இதில் தான் இந்த திருமண வாழ்க்கையில் நிறைய பேர்த்து வாழ்க்கை கெட்டு இருக்கு. நாம் ஐயா பேசுறத நான் கேட்கல, எப்படியோ நான் பேசுறத தெரிஞ்சுக்கிட்டு ஐயா பேசுறாரு. டெலிபதி எனக்கு அவருக்கு இருக்கும் போல இருக்கு. ஆமாங்க. அதுபோல் இப்போ நம்ம பொருத்தம் பார்க்குறப்ப என்ன சொல்லலாம், இந்த பையனுக்கு இந்த பொருத்தம் நல்லா இருக்கும், மற்ற நீங்கள் ஏதாவது இப்போ மற்ற விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வந்தால் பண்ணுங்க, இல்லாட்டினா விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. அதே மாதிரி நாம் ஒரு ஜாதகம் அது வேண்டாங்க, இது சரி வராது, இந்த பொண்ணு குணம் வேறு மாதிரி இருக்கும், இல்லை பையனுடைய குணம் வேறு மாதிரி இருக்கும், வேண்டாங்கன்னா அவங்களுக்கு வசதி வாய்ப்பு ஒத்து வந்துருக்கும். அப்போ அவங்க அதை கட்டி வச்சிட்றான் அப்படிம்பாங்க. அவங்களாம் முடிவு பண்ணிட்டு வந்து இல்லைங்க பொண்ணு மாப்பிள்ளையும் விரும்புகிறாங்க, அல்லது எங்கள் சொந்தத்துக்குலாம் நாங்கள் வாக்கு கொடுத்துக்கிட்டோம், ஒரு நாள் மட்டும் குறித்து கொடுங்க, பரிகாரம் இருந்தால் ஏதாவது சொல்லுங்கிறாங்க. நாம் என்ன பரிகாரம் சொல்லிட்டு நீங்கள் தேவ வாக்கு கேட்டுட்டு முடிச்சுங்கிறோம். இப்போ நம்மளாம் ஒரு ஜோசியர்களாம் மனசு விட்டு பேசலாம். தெய்வ வாக்கு கேட்டு எத்தனை தம்பதிகள் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போமா இல்லைங்களா? உண்மையா சொல்லுங்க. தெய்வ வாக்கு, இப்போ ஜோசியர் தப்பு சொல்லிட்டாரு அதனால ஜோசியர்கிட்ட சண்டைக்கு வராங்க, கோயில்ல வாக்கு கேட்கறாங்க, கல்யாணம் பண்றதில்ல. அது என்ன காரணம்னா, தெய்வம் ஒருத்தனுக்கு வாக்கு கொடுக்கறப்ப நல்லதுக்கு தான் கொடுக்க, மாங்கல்யத்துக்கு கேட்கறான், இவனை தடுக்கக்கூடாதுங்கிறது தான் தெய்வத்தினுடைய ஒரு அல்ல. ஒருத்தன் செய்ய பிரியப்படுறதான் சனீதத்துலேருந்து வாக்கு கேட்கறப்ப சரிப்பா நீ முடிவு பண்ணிட்டியா செஞ்சுக்க அப்படின்னு தான் கொடுக்கும். நாம தெய்வத்தை அந்த அளவு தான் எடுத்து சொல்லிக்கணும். தெய்வமே சொன்ன தப்பா போச்சு, நான் சொன்ன தப்பா பண்ண அவங்ககிட்ட வாதம் பண்ண முடியாது. ஆனால் கோயிலில் வாக்கு கேட்டான் அங்கே தப்பு வந்துருச்சு, அதை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. ஜோசிக்காரன் சொல்லிட்டா இந்த ஜோசிக்காரன் தான் இதும்பாங்க. ஒரு நகைச்சுவையாக சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு சொன்னாங்க நமக்கு பொருத்த மரத்தை குடிச்சு ஜோசியர் செத்துட்டாருங்களாம்பாங்க, என் பாவம் அவனை சும்மா விடுமா அப்படின்னு இதை நகைச்சுவையாக சொல்லியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் வீடியோவில் ஒருத்தர் போட்டார், ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஒருத்தர் பார்க்குறாங்க, அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது வேணா போட்டு காமிக்கிற பாருங்க. பார்த்தது மனைவி கேட்குறாங்க எப்படி இருக்குங்க, நான் வீடு கட்டலான்னு இருக்கேன்னா, இப்போ சுக்கரதசை உனக்கு ஓகோன்னு இருக்கு, பிரமாதமாக இருக்க, நீ வீடு கட்டலாம், தாராளமாக கட்டுமா அப்படின்னு இருக்காரு. கூட்டம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி என் கணவர் ஆயுள் பாருங்க, ஐயோ உன் ஜாதத்தில் சுக்கரன் சூப்பராக இருக்குமா, மாங்கல்ய பலம் உனக்கு, உன் பலத்தில் தான் உன் கணவன் உயிரோடு இருக்கான், அவர்களெல்லாம் 80 வயசு வரைக்கும் ஒன்றும் கவலைப்படுங்கன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு ஒரு 10 நிமிடத்தில் பைக்கில் போகிறப்ப ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே செத்துக்கிட்டார். இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது வீடியோவில் வந்தது, அங்கேயே இறந்துட்டார். எல்லாம் ஜோசிக்காரன் ஓடிடுறாங்க, அவர் கதை கூட்டிகிட்டு போயிட்டார். என்ன பண்ணுவார், கூட்டிகிட்டு ஓடிவிட்டார். ஏங்க 80 வயசு வரைக்கும் ஆயில் இருக்குன்னு சொன்னால் 10 நிமிஷத்தில் செத்துட்டான். 10 நிமிஷத்தில் இங்கே இருந்து ரோட்ல இருந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு இல்லை. இப்போ இது ஜோதிடம் பொய்யா அல்லது ஜோதிடர் பொய்யா, அந்த பாயிண்ட் நம்ம எடுக்கணும் இல்லையா? ஜோதிடர் பொய்யா அல்லது ஜோதிடம் பொய்யா? அப்போ நம்ம ஜாதகம் நம்மகிட்ட பார்க்க வரப்ப என்ன தசை நடந்தாலும் அந்த பொண்ணு ஒரு விதி சொன்னிச்சு இல்லையா, 1-5-9 இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், இல்லை மறைஞ்சிருந்தா இப்படி இருக்கணும், அதை எடுத்து பார்க்கணும். அந்த விதிகள் நம்ம ஒரு சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கு அப்படிங்கிறத மட்டும் எடுக்கக்கூடாது. சுக்கரன் பலம் குறைந்தி இருந்தா இது 2019 எனக்கு சுக்கர தசை 2015 ஆரம்பம். எனக்கு சுக்கரன் மாந்தி சேர்க்க எங்கள் வீட்டில் பெண்கள் 2-3 தலைமுறையாக பரம்பரைக்கு ஒரு பெண்கள் முதல்ல மனைவி இறந்து கணவன் மனைவி இல்லாமல் இருக்கிறாங்க. 2019 என் உறவுகளை வச்சு என் மனைவி கிட்ட சொல்கிறேன், நான் நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இருக்கணும், பையனும் இருக்கக்கூடாது, உறவுகள் அந்த காரகத்துவம் கெட்டு போச்சுன்னா ஒன்றும் இருக்காது, நீங்கள் கொஞ்ச நாள் பிரிஞ்சிரு, 2 வருஷத்துக்கு வெளியே போய் ஊரில் சொந்த ஊரில் இரு, நான் ஜாதகம் பார்த்துட்டு வாரம் வந்துடுறேன். எங்கள் வீட்டில் கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா பொதுவாக சொந்த வாழ்க்கையை ஜோதிடத்தில் நம்ம பேசக்கூடாது, இருந்தாலும் என் அனுபவத்தை சொல்கிறேன், நான் பார்க்குறேன். 2019 சொல்லிட்டேன். ஆனால் 2021 என் ஜாதகத்தில் சுக்கரன் மாந்தி சேர்க்கை, சுக்கரன் ஆட்சி, சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி, ஆனால் சுக்கரன் மாந்தி சேர்க்கை, அந்த தசாபுத்தி வருங்கிறத இப்படி கணிச்சு சொல்லிட்டேன். எங்கள் வீட்டில் ஏமாலும் உள்ள இதனாலேயோ இல்லை வெளியே போய் வேறு இடத்துல தனியாக இருக்க பிரியப்படாதனாலேயோ போய் இருக்க மாட்டேன்ட்டாங்க, இருந்துட்டாங்க. கோவியட்டில் இறந்துட்டாங்க. அப்போ அது கோவியட்டில் அப்போ ஒரு மரணத்தை நம்மளால் கணிக்க முடியும். இது என்னுடைய மனைவிங்கிறதால நான் பல பேர்த்துக்கு இப்படி கணிச்சிருக்கேன், பல பேர்த்துக்கு நான் சொல்லியும் இருக்கிறேன். அதை நாம் இப்போ பெருமையாக சொல்கிறதுக்கு இல்லை. நான் மாந்தி சேர்க்கை, பாரம்பரிய தோஷம், சுக்கிர திசை, இத்தனைக்கும் மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் தான் யோகக்காரன். மிதுன லக்னத்துக்கு சுக்கிர தசை மட்டும்தான் முழு யோகக்காரன். அது ஆட்சி பெற்று மூலத்திரிகோணத்தில் வலுவாக உட்காந்துருக்கான். அந்த தசையில் தான் மனைவி இழக்கிறேன். மற்ற செல்வங்கள் வருது, அது வேறு விஷயம். ஆனால் இது இப்போ நம்ம இழக்கிறோம். அப்போ ஆட்சி பெற்ற சுக்கிர தசையில் அந்த ஜோசியர் அதை கவனிக்கலாட்டுக்குது. அதை சொல்லியிருந்தாருன்னா கரெக்டாக இருந்திருக்குன்னு சொல்லுவார். அம்மா கணவர் கொஞ்சம் வண்டியில் போகிறப்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கு சொல்லு, மாங்கல்யத்தில் கொஞ்சம் தோஷம் இருக்குது, மற்ற யோகம் எல்லாம் தரும், இதில் பாதிப்பு வரும்னு கொஞ்சம் எதாவது கணிச்சு சொல்லியிருந்தாருன்னா அங்கே ஜோதிடம் உண்மையாக இருக்கும். ஒரு ஜோதிடருக்கு ஒரு அவமானம் அத்தனை ஜோதிடர்களுக்கும் பொருந்தும், ஜோதிடத்துக்கு. அப்போ ஒரு ஜோதிடர் ஒருத்தர் அவமானமாக பேசுனா அந்த ஜோதிடம் நம்ம எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு ஜோதிடருக்கு வெல்லக்கூடிய பாராட்டு அல்லது ஒரு ஜோதிட துறையில் இருக்கிறவங்க ஜோசிய துறை அருமையான துறை
அப்படிங்கிறத சொல்கிறத கேட்குறப்போ அந்த பாராட்டை அதில் நாமெல்லாம் இருக்கமே அப்படிங்கிறதுல பேசிக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஜோதிடத்துறை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு இகழப்பட்டும் இருக்குது. நிறையா கேவலமாக பேசுகிறாங்க ஜோதிடர்களை. நீங்கள் வெளியே நம்ம மேடையில் நம்ம எது மைக் அடிச்சிருச்சு நம்ம எதை வேணால் பேசலாம். ஆனால் ஜோதிடர்களை பற்றி தவறான புரிதல், சில ஜோதிடர் மேடையில் ஏதாவது தப்பாக சொன்னால் நான் எடுத்து கேட்பேன். அது சில பேர் இப்போ நிகழ்ச்சி நடத்துகிறவங்க வேண்டாங்க அப்படிலாம் வாதம் பண்ணாதீங்க, அவங்கவுங்க கருத்தை அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு தனி மனித ஜோதிடத்தை பற்றி, ஒரு ஜோதிட கலையை பற்றி சொல்கிற கருத்து தப்பான அது அத்தனை ஜோதிடர்களுக்கும். தமிழ்நாட்டில் எத்தனை ஜோதிடர்கள், ஜோசியரெல்லாம் பொய், ஜோசியமே பொய், ஏயா பிள்ளை விடுறேன்னு கமெண்ட்டில் எத்தனை கமெண்ட்டில் வருதுங்க, எத்தனை கமெண்ட்டில் வந்திருக்கு, நம்மளாம் பார்க்குறோமா இல்லைங்களா? அப்போ நாமெல்லாம் ஜோதிடர்கள் வந்து பேசுகிறப்ப ஆணித்தரமான கருத்துக்கள் பாருங்கள், இது எங்கடா இருந்து சொல்கிற இப்படி அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி இங்கே இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும். பொதுவாக ஒரு ஜோதிடரை பற்றி ஒருத்தர் குறை சொல்கிறதோ இகழ்ந்து சொல்கிறதோ கூடாது. கருத்துக்களை ஐயா இப்படி தான், இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஐயா சொன்ன மாதிரி பாசிட்டிவாக சொல்கிறத விட என்ன கேட்டால் நெகட்டிவாக எடுத்து சொல்கிறது ரொம்ப சிறப்பு. அது அவனுக்கு தற்காப்பு, ஒரு கேடயம், ஒரு டேக் டைவர்ஷன் போடுறான், இந்த வழியில் போகாதீங்க ஆபத்து, விபத்தை தடுக்கவும், வளைவுகள் மெதுவாக சொல்லுங்கள், முந்தி செல்லாதுன்னு இது ஒரு எச்சரிக்கை தான். அதுக்காக என்னடா இப்படி எழுதிருக்கான் ரோட்டில் நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ ஜோதிடர்கள் நாம் சொல்கிற ஒரு கருத்தையோ பார்க்கக்கூடிய ஜோதிடத்தையோ பார்க்குறப்ப, ஒரு ஜாதகருக்கு பலன் சொல்கிறப்ப நமக்கு தெரிஞ்சதை தெளிவாக சொல்லணும். அப்போ நாம் அதுக்கு தெளிவாக இருக்கணும். ராகு எது, 2ல் உனக்கு ராகு இருக்குது, ராகு தான். செவ்வாய் 4ல் இருக்குது, செவ்வாய் தான் அப்படின்னு இன்றைக்கும் சொல்கிற ஜோதிடர்கள் இருக்காங்க. செவ்வாய் தோஷத்துக்கு அல்லது ராகு தோஷத்துக்கு விதிவிலக்கு உண்டு. செவ்வாய் தோஷத்துக்கு நிறைய விதிவிலக்கு உண்டு. இப்போ ராகு, ஒரு பெண்ணுக்கு ராகு இருக்குது, ஒரு ஆணுக்கு ராகு இல்லை. கிராமத்தில் ஜோசியர்கள் இல்லைங்க பையனுக்கு அடிச்சுடணுன்றுவாங்க, இன்னும் அந்த அடிச்சுடுன்னு தான் சொல்லி பழக்கிறாங்க. இந்த செவ்வாய் தோஷத்தில் ராகு தோஷம் என்ன தப்பை செய்யுங்கிறதைய நிறையா நம்ம ஜோதிடர்கள் இன்னும் சரியாக ஒரு புரிதல் இல்லை. அப்போ ஒருத்தருக்கு ராகு தசை நடக்குது ஒரு பெண்ணுக்கு, அவருக்கு ராகு தோஷம் இருக்குது பெண்ணுக்கு, ஆணுக்கு ராகு இல்லை, இதை பொருத்தலாமான்னா அந்த பெண்ணுக்கு ராகு தசை முடிஞ்சிருச்சுன்னா பொருத்தலாம். ஜோதிடத்தில் என்ன சொல்லுது, எந்த ஒரு தோஷமும் அந்த திசாபுத்தியில தான் பாதிக்கும். இல்லை அந்த பொண்ணுக்கு ராகு தசை இன்னொரு 70 வயசு கழிச்சு வருங்கிறப்ப அப்போ பொருத்தலாம். இது லாஜிக்காக வரும், நீங்கள் எடுத்து பாருங்க நடைமுறையில். அதை நம்ம என்ன பார்க்கணும், லக்கணம் எப்படி இருக்குது. இப்போ 2 பேர்த்து லக்கண ராசி வலுவடைந்துருச்சுன்னா அங்கே எந்த பொருத்தம் இல்லைனாலும் பொருத்தலாம். காரணம் லக்கணம்ங்கிறது ஜாதகனுடைய குண இயல்புகள், ராசிங்கிறது அவனுடைய மன இயல்புகள். இது 2 சுப பலன் அடைஞ்சிருச்சுன்னா அவன் எந்த கஷ்டம் இருந்தாலும் பொறுத்துக்குவான் பெண். அதே மாதிரி ஆண் எது இருந்தாலும் அனுசரித்து போய்க்குவான். இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னு இவன் பேராசை கொண்டவன், ஒரு பெண் ஜாதத்தை பார்த்தோன்னு இவள் அந்த ஹிஸ்டீரியான்னு சொல்கிறோமே அடாவடி ஈகோ உள்ளவள் அல்லது அடமண்டான குணம், இந்த பெண்ணு பிடிவாத குணம் உடையவள் அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்குது. அப்போ அந்த மாதிரி கிரக சேர்க்கிறதா அவங்க என்னதான் அந்தஸ்து இருந்தாலும் சேர்க்காதீங்க. எத்தனையோ வசதியான இடத்துல உடனே பிரிஞ்ச தம்பதிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். சும்மா சோத்துக்கு இல்லாமல் பாலத்துக்கு அடியில் மேஸ்திரி வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், கடைசி வரைக்கும் ஆயுள் வரைக்கும் சாகாமல் ஒற்றுமையாக இருப்போம். இதெல்லாம் நம்ம எத்தனை பார்த்துருக்குங்க. அப்போ இதெல்லாம் இங்கே விதி எங்கே எடுத்து பார்க்கணும், இந்த அமைப்பில் எடுத்து பார்க்கணும். குண இயல்பு ஒன்று சரியாயிடுச்சுன்னா அங்கே எல்லாம் சரியாக இருக்கும். நம்ம பொருத்தம் பார்க்குறப்ப ஜோதிடர்கள் இதை மனசில் வச்சு நம்ம பார்த்தோமா நம்ம ஜோதிடத்துக்கும் பெருமை, ஜோதிடராக நாம் இருக்கிறதுக்கும் பெருமை, ஜோதிட கலைக்கும் மிகப்பெரிய பெருமை அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. இதை தாழ்மையுடன் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா ஐயா சில இடத்துல பேசுகிறப்ப ஐயாவை பற்றி சில நெகட்டிவ் கமெண்ட் என்கிட்டே சொல்லியிருக்காங்க. நான் அப்போல்லாம் சொல்லுவேன், ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் இந்த உறுப்பை வெட்டி எடுத்தாதான் நீ பிழைக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்படிமா, ஐயோ இத்தனை வருஷம் இந்த கால் எங்கிட்ட இருந்துச்சு, இந்த காலில் தான் நடந்தேன், இந்த காலில் தான் நான் ஓடினேன், இந்த காலை விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன்னு சொன்னால் காலை வெட்டி எடுக்கலாம் நீ பிழைக்க மாட்டேன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அது மாதிரி தான் காலை வெட்டி எடுக்க நிலை உனக்கு வருங்கிற பானத்தின் கோணத்தில் தான் அவர் சொல்லுவார். அந்த நெகட்டிவாக சொன்னால் தான் பாசிட்டிவ் அருமை உங்களுக்கு தெரியும். ஒரு ஜோதிடத்தை வந்து டேய் நீ வீடு கட்டுவேன், நீ கார் வாங்குவேன், நல்ல ஒரு 50 பவுன் போட்டு மனைவி வருங்கிறதெல்லாம் அதெல்லாம் அவன் சந்தோஷ தருணங்கள். அதெல்லாம் அவன் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க மாட்டான். அவன் எப்போ ஜோசியர்கிட்ட பைய தூக்கிட்டு வருவான், ஒரு கஷ்டம் வர்றப்ப. சிலர் சுபகாரியத்துக்கு அவர் வருவாங்க. அப்போ நான் ஐயாவை பற்றி இது மாதிரி தான் சொல்லியிருக்கேன். என்கிட்ட நிறையா அப்படி கமெண்ட்டில் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இதை நான் ஐயாவை இது பண்ணுறதுக்காக சொல்ல, நிறைய ஜோதிடர்களுக்கு இதுதான், ஏங்க இப்படி சொல்கிறீங்க, இப்படிலாம் ஜோதிட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதுக்கு இருக்குன்னா, ஜோதிடத்திலே நெகட்டிவ் இருக்குமா? 100க்கு 100% யாருக்கும் நன்மை நடக்கிற கிரக அமைப்பு யாருக்குமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நல்ல நேரங்கிறதே கடவுளுக்கும் கிடைக்காது, தேவருக்கும் கிடைக்காது. ஒரு முகூர்த்த நேரமே எல்லா விதத்திலையும் சிறந்தான முகூர்த்தங்கிறதே கிடையாது. தோஷமுள்ள முகூர்த்தம் உண்டு, அதில் எவ்வளவு அளவு குறைவுங்கிறது தான் பார்த்துக்கணுமே ஒழிய 100க்கு 100 இது சுப முகூர்த்தம், இது 100க்கு 100 அற்புதமான முகூர்த்தங்கிறதெல்லாம் சொல்வதற்கு இல்லை, கணிக்கவே முடியாதுங்க. அதே போல் இந்த திருமண பொருத்தத்திலே நீங்கள் திருமணத்துக்கு முகூர்த்தம் பார்க்குறப்ப இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துங்க, பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்க முகூர்த்தத்தை எடுத்து வச்சிங்க, அதான் நம்ம முகூர்த்த நேரத்தை எடுத்துக்க முடியும். ஆனால் ஆணனுடைய
லக்கண முகூர்த்தம் பார்க்கறப்ப ஆணுடைய ஜாதகத்தை கையில் வச்சுங்க. இப்போ அவனுடைய லக்கணத்துக்கு ஜென்ம லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 இதில் 12 கூட விதிவிலக்கு. 12ல் பாவகரங்கள்னா 12வது லக்கணத்தை பொருத்திக்கலாம். ஆனால் 3, 6, 8, 12 ஜென்ம லக்கணத்துக்கு ஜாதகனுடைய மாப்பிள்ளையினுடைய ஜென்ம லக்கணத்திற்கு இந்த முகூர்த்த லக்கணம் இப்படி வந்து அதை பொருத்தாதீங்க. குளிகை நேரத்திலேயே சில நேரம் முகூர்த்த நேரம் வரும். அந்த குளிகை நேரத்தில் வர முகூர்த்தத்தை தவிர்த்துருங்க. ஏன்னா குளிகையில் வர காரியம் மீண்டும் மீண்டும் நடக்கும். அதே மாதிரி இந்த வியதிபாத சிரார்த்தம்னு ஒன்று இருக்குது. அந்த சிரார்த்தம் 27 நாளுக்கு ஒரு முறை வரும். இந்த வியதிபாத சிரார்த்தம் வர்ற அன்னைக்கு முகூர்த்தம் இருக்குது. அன்னைக்கு வர முகூர்த்தத்தை தவிர்த்துருங்க. மற்றவங்க யாரும் செஞ்சுட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த வியதிபாத முகூர்த்தத்தில் செய்கிற காரியங்கள் சர்வநாசம். அது யாருக்காக? நம்ம முன்னோர்கள் இறந்து போன ஆன்மா சாந்தி அடையாமல் இருக்கிறது, மோட்ச தீபம் ஏற்றுறது, இல்லை துர்மரணம் நடந்த வீட்டில் இருக்கிறவங்க கொண்டு போய் அந்த வியாதிபாத சிரார்த்தம் வர நாளில் திருநெல்வேலி பக்கத்தில் பக்தவச்சரம்மன் கோயில் இருக்குது, அங்கே போய் கைங்கரியம் பண்ணிட்டு வந்தால் அது ஓரளவுக்கு மாறுதல் ஏற்படுது. எது முடியல அந்த நாளில் போய் மோட்ச தீபம் ஏற்ற சொல்லுங்கள். மோட்ச தீபம் ஏற்றுறப்ப நந்திக்கிட்ட வச்சு ஏற்றிட்டு வரலாம், இல்லை மேலே திருக்கோடி விளக்கு மாதிரி ஏற்றுவாங்க. அது ஒவ்வொரு கோயிலில் ஒரு நடைமுறை. எந்த கோயில்லையும் இதில் மோட்ச தீபம் ஏற்ற மாட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போய் நந்திக்கு விளக்கு வச்சு நந்திக்கிட்ட வேண்டிட்டு சிவனை கும்பிடாமல் வெளியே வந்துடுங்க. அது மோட்ச தீபம். சில கோயில்களில் முறையாக மோட்ச தீபம் செய்வாங்க. அந்த மாதிரி உள்ள இடங்களில் மோட்ச தீபம் ஏற்றிங்கன்னா இந்த துர்ஆன்மாக்கள் நடந்ததெல்லாம் சாந்தி அடையும். நம்மக்கிட்ட வர்றப்பே நம்ம ஒரு வைத்தியராக இருந்தால் ஒரு அட்லீஸ்ட் மெடிக்கல் ஸ்டோரில் மருந்து கொடுக்க தெரிஞ்ச மாதிரி சில பரிகாரங்களுக்கு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ அந்த பரிகாரங்கள் ஒரு பரிகாரங்கள் சொல்லிவிட்டு நான் என் பேச்சை முடிச்சுக்கிறேங்க. ஒரு பாவகரக சேர்க்கை, ஒரு லக்கணத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை, இது மேச லக்கணமாக இருந்தால் மேச லக்கணத்துடைய அதிபதி யாருங்க? முருகன். முருகன் வழிபாடு சிறப்பு. அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் ராகுவுக்கு துர்க்கை, பத்திரகாளி, இவங்க இதுக்கு இந்த சிகப்பு மலர் போட்டு நல்லெண்ணெய் தீபம் வைத்து வழிபடுது. இதை நான் செவ்வாய் ராகு சனிக்கு மட்டும் சொல்கிறேங்க. இந்த செவ்வாய் ராகுங்கிறப்பே கேது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கேதுங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ராகு வந்துடும். அதனால் அதை தனியாக சொல்ல. ஏன்னா கேது இங்கே இருந்தால் ராகு அங்கே இருக்கா, ராகு அங்கே இருந்தால் இங்கே இருக்கு. அதனால் அது ஒரே தொடர்பு தான். அதனால் அப்படி வச்சுங்க. ரிஷப லக்கணத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்றால், இந்த மேச லக்கணத்தில் செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்டால் சகோதரன் வகையில் பாதிப்பையோ அவமானத்தையோ அல்லது உடல்நல பாதிப்போ, சகோதரனுக்கு உடல்நல பாதிப்போ கர்மாவோ செய்யக்கூடிய நிலை ஏற்படும். இதே ரிஷப லக்கணத்தில் இந்த செவ்வாய் ராகு இருந்துட்டால் மனைவிக்கு மருத்துவ செலவு, தங்கைக்கு, சகோதரிக்கு, அத்தைக்கு மருத்துவ செலவு, லக்கணமாக இருந்தால் ஜாதகனுக்கு அப்படிங்கிறது. அப்போ ரிஷப லக்கணத்துக்கு செவ்வாய் துர்க்கை அப்படிங்கிறது சேர்ந்துட்டா வெள்ளிக்கிழமை துர்க்கை, செவ்வாய் ராகு சேர்க்கிறதா ராகு காலத்தில் துர்க்கை, பத்திரகாளி வழிபடலாம். சுக்கரனோட வீடு மகாலட்சுமி வீடு. சிவன் கோயில்களில் மகாலட்சுமி இருக்கும். எந்த கோயில்களில் பார்த்தாலும் கஜலட்சுமி போட்டா இல்லாமல் அந்த சித்திரம் இல்லாமல் கோயில் கருவறைக்கு உள்ளே நீங்கள் போக முடியாது. அந்த கஜலட்சுமி தான் அங்கே இது. அப்போ அந்த மாதிரி சிவன் கோயிலில் இருக்க கஜலட்சுமி அதுக்கு வழிபாடு செய்யலாம். அதுக்கு அந்த மாதிரி சில இடத்துல கஜலட்சுமி கோயில் தனியாக இருக்கும் சிவன் கோயில்கள். அது இல்லாத கோயில்களில் இந்த மேலே இருக்கிற இதே பார்த்து பீடத்தை பார்த்து வணங்கி இதை செய்யலாம். மிதுனத்தில் செவ்வாய் ராகு சேர்க்க. மிதுனம் காற்று ராசி. இதை பாவிகள் குரு பார்வையில் மிதுனத்தில் செவ்வாய் ராகு அது 3 இருந்துட்டா அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஒன்று மருத்துவமனையில் இருப்பாங்க, இல்லை சிறைவாசம் இருப்பாங்க, இல்லை பயணங்களில் விபத்தை சந்திப்பார்கள். இது அவருக்கும் பொருந்தும், அவர் குடும்பத்துக்கும் பொருந்தும். அப்போ அவங்க பெருமாளை வழிபடலாம், விஷ்ணு துர்க்கை வழிபடலாம். செவ்வாய் ராகு சேர்ந்தாவே அவர்கள் துர்க்கை, பத்திரகாளி, உக்கர தெய்வங்களை வழிபடுவது சிறப்பு. அதுக்கப்புறம் அவங்க இஷ்ட தெய்வத்தை வழிபடல எந்த வீட்டில் சேர்ந்து இருக்குங்கிறத பொறுத்து தான். கடகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை சனி, கடகத்தில் செவ்வாய் நீச்சம், கடகத்தில் செவ்வாய் நீச்சம். அப்போ அந்த கடகத்தில் செவ்வாய் நீச்சம் அடைந்து ராகு சேர்றப்ப உடம்புல ரத்தம் குறைவாக இருக்கும், நோய் எதிர்ப்பு கம்மியாக இருக்கும், அவன் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படலாம், ஆர்கன் பாதிக்கப்படலாம், அவனுக்கு ஆப்ரேஷன் வரும். இது இவனுக்கு. அப்போ அம்பாள் பெண் தெய்வம் குடிகொண்ட ஆலயத்தில் இருக்க துர்க்கை, பத்திரகாளிக்கு பெண் தெய்வம்னா அம்பாள் தனிச்சு சாமி இருக்கும் பாருங்க, பத்திரகாளி இருக்குது. அந்த மாதிரி பெண் தெய்வம் தனியாக ஆட்சி இருக்க புரியக்கூடிய கோயில்களில். ஏன்னா கடகம்னா பெண் ராசி. இல்லை நரிக்கரையில் இருக்க அம்பாள், அது மாதிரி இதில் இருக்க கோயில் ஆலயங்களில் இந்த பரிகாரம். அதாவது செவ்வாய் ராகுனா துர்க்கை, பத்திரகாளிங்க. அதற்கு அடுத்தது சிம்மத்தில் சூரியனோட வீட்டில் இருக்க செவ்வாய் ராகு, சிவன் கோயிலில் இருக்க இது. மலை மேலே மலை அருகில் உள்ள கோயில்கள், ஏன்னா சிம்மம்னா மலை ராசி அப்படிங்கிறோம். அந்த மாதிரி உள்ள தெய்வங்களுக்கு வழிபாடுனா ஒன்று தான். செவ்வரளிப்பூ அவங்கவுங்க தத்து இந்த மாதிரி செவ்வாய் துர்க்கைக்கு இதுதான் அகல் விளக்கு தீபம். ஆண்கள் வீட்டில் அகல் விளக்கில் தீபம் ஏற்றக்கூடாது, பெண்கள் வீட்டில் அகல் விளக்கில் தீபம் ஏற்றக்கூடாது. காமாட்சி விளக்கு தான் வீட்டில். ஆலயங்களில் அகல் விளக்கில் தீபம் ஏற்றலாம், யார் வேணும். பெண்கள் வீட்டில் அகல் விளக்கில் தீபம் வைக்கக்கூடாது. எங்கள் வீட்டில் வசதி இல்லைங்க அதனால் இதை தான் வைக்கிறோங்கிறத விட
இதுதான் கார்த்திகை தீப நாட்களை தவிர மீதி பூஜை அறையில் அகல் விளக்கில் தீபம் ஏற்றவே கூடாது. இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேணா நான் அடுத்த ஆதாரம் காண்பிக்கிறேன். ஏன்னா ஆதாரம் இல்லாத எந்த விஷயத்தையும் ஜோதிடத்துல ஆதாரம் இல்லாமல் சொல்லப்பட்ட விஷயங்களை நான் மேடையில் சொல்லவே மாட்டேன். பெண்கள் பூஜை அறையில் காமாட்சி விளக்கு ஏற்றுவது சிறப்பு. பூஜை அறையில் ஆண்கள் பூஜை அறையில் காமாட்சி விளக்கு ஏற்றலாம், தப்பு கிடையாது. ஆண்கள் பொதுவாக ஏற்றக்கூடாதுங்கிறாங்க, தவறு இல்லை. ஒரு பெண்கள் இல்லாத வீட்டில் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, இல்லை ஒரு காரியத்துக்கு போகிறவங்க தீபம் ஏற்றி வச்சு வழிபட்டுட்டு போகலாம். சரி. கன்னியில் செவ்வாய், கன்னியும் மிதுனமும் ஒரே புதன் ராசி தான் அப்படிங்கிறது. ஆனால் மிதுனத்துக்கு சொன்ன அதே பலன் கன்னிக்கு மட்டும் வராது. என்ன விதம்னா, இது ஒரு மூலத்திரிகோணம் வீடு, அங்கே ஆட்சி, இங்கே மூலத்திரிகோணம். அப்போ இதுக்கு வலிமை. அந்த இடத்துல புதன் கெட்டு போனால் அவங்க இந்த வழிபாடு அவசியம் தேவை. செவ்வாய் ராகு, ஆமாம், புதன் அங்கே கெட்டு இருந்து இப்போ நீச்சம் அடைஞ்சிட்டார், புதன் மீனத்தில் இருக்காரு. இவங்க இங்கேருந்து பார்த்தா இருந்தனா தாய்மாமன் கெட்டு இருப்பான். இவங்க மருத்துவ கல்வி படிச்சிருந்தா கூட சிறந்த டாக்டராக இருக்க மாட்டாங்க. ஆமாம், ராகு புதன் இதெல்லாம் சேர்ந்தா மருத்துவ கல்வி, வக்கீல், ஆடிட்டர் இது மாதிரி இருக்கா. ராகு புதன் எங்கே இணைவு இருக்கோ அவர்களிடம் பொய் பேசும் குணம் இருக்கும். அது ஆடிட்டர், வக்கீல், ஜோதிடர் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். ராகு புதன் சேர்க்க கிருஷ்ண ஜாதகத்தில் பாருங்க, ராகு புதன் சேர்க்க. அதனால தான் அவங்க குயுக்தியா, அதாவது சமயோசித புத்தின்னு எடுத்துக்கலாம். பொய் சொன்னாலும் சமயோசித புத்தியா காரியம் சாதிப்பார்கள். அந்த மாதிரி ராகு புதன், இது புதனோட வீட்டில் மிதுனத்திலையும் கன்னிலையும் இருக்கிறவங்களுக்கு இந்த சேர்க்கை 100க்கு 100 சரியாக வரும். மற்ற இடத்துல ராகு புதன் சேர்க்கை இருந்தால் அவர்களுக்கு தோல் அலர்ஜி, இந்த ஸ்கின் பாதிப்பு, இந்த மாதிரி பாதிப்பு வரும். நரம்பு அப்படி இது. அதோட மாந்தி சேர்ந்துட்டா அந்த குடும்பத்தில் ஒருத்தர் அங்ககீனம், விஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படி இருப்பாங்க. அதுக்கெல்லாம் பரிகாரம் என்னன்னா, இந்த மாந்தி பிரேத சாபம் வந்துட்டாவே அவங்க இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போகலாம். குளிகை நேரத்தில் சனீஸ்வர பகவானை வழிபடலாம், அது மாதிரி வழிபடலாம். இதுக்கு அடுத்தது சுக்கிரன் வீட்டில், அதாவது துலாத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை. துலாத்துக்கும் பத்திரகாளி தான். பத்திரகாளி, சுக்கிரன் ராகு சேர்ந்தா பத்திரகாளி, கருப்புசாமி, இந்த கருப்பனார் கோயிலில் சுருட்டு வச்சு வழிபடலாம். விநாயகருக்கு வழிபடலாம். பத்திரகாளிக்கு துர்க்கை செவ்வரளி மாலை போட்டு வழிபடலாம். பத்திரகாளி சிம்மத்தில் இருக்கிற சிம்ம வாகினின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாகினி வழிபடுவது மிக சிறப்பு. இது சிம்மத்துக்கும் எடுத்துக்கலாம். மலை மேல் போகிறத சிங்கம்னா, சிங்கம்னு ஒரு அர்த்தம், சிம்ம ராசினா, அப்போ அதுக்கும் எடுத்துக்கலாம். இதற்கு அடுத்தது செவ்வாய், அதற்கும் இந்த முருகன் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். ஆனால் முருகனை முதல் தெய்வமாக வணங்கிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த பரிகாரம் தான் எல்லா இடத்துலையுமே. இவங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வழிபடுறது சிறப்பு. இந்த ரிஷபம் துலாத்துக்காரங்க இதில் ராகு காலத்தில் வழிபடுறது சிறப்பு. புதன்கிழமை ராகு காலம் 1 to 12 to 1:30, வியாழக்கிழமை 1 to 3 வரும். அவர்கள் மட்டும் 7:30 to 9 யமகண்ட நேரத்தில் வழிபட்டுக்கலாம். இது அதுக்கு அடுத்தது தனுசு. இந்த தனுசுல குரு கேது அல்லது இந்த மாதிரி ராகு கேது செவ்வாய் சேர்ந்தவங்க குபேர காலம்னு சொல்லக்கூடிய மாலை நேரமும் குபேர காலம் தான். வியாழக்கிழமை சாயங்காலம், அதை தினம் வர்றதை கோதுளி இலக்கணம்பாங்க. ஆனால் வியாழக்கிழமை மட்டும் வர்றதை குபேர காலம்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், வியாழக்கிழமை காலையில் 6 to 7 யமகண்ட நேரத்தில். அதில் என்ன விசேஷம்னா, கேதுவும் குருவும் சந்திக்கும் நேரம், குருனுடைய ஓரை யமகண்ட நேரம் 6 to 7:30. அந்த நேரத்தில் சிவன் கோயிலில் இருக்க துர்க்கை விநாயகருக்கு வழிபாடு செஞ்சால் இந்த செல்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூரா தீரும். எந்த ஒரு ஜாதகத்தில் குரு ராகு சேர்க்க பெற்று இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். காலியிடம் அவங்க பேரில் இருந்தால் பிரச்சனை இருக்கும். பிள்ளைகளால் அவங்களுக்கு கெட்ட பேர் வரும். குரு ராகு சேர்க்க, ராகுவோட வீட்டில், குருவோட வீட்டில் ராகு இருந்தாலும், ராகுக்கு என்ன தன்மை, கேதுக்கு என்ன தன்மை, தான் இருக்கிற வீட்டை சொந்த வீடாக எடுத்துக்கும். அதற்கு அடுத்தது சனி ராகவும் நட்பு தான். ஆனால் ராகு தசை சனி புத்தி, சனி தசை ராகு புத்தி நடந்தாலும் எப்பேற்பட்ட யோக ஜாதகமாக இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் ஒரு அவமானம், உயிரிழப்பு, ஒரு அபகீர்த்தி நடப்பதை, விபத்து நடப்பதை தடுக்கவே முடியாது. அப்போ நடக்கிற ஒரு சம்பவம் அவங்க பரம்பரைக்கே ஒரு பிளாக் மார்க்காக கூட இருக்கலாம். அந்த மாதிரியும் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது மகரம். கும்பத்துக்கும் இதே விதி. அப்போ இவங்களெல்லாம் சனிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை, காலபைரவர் வழிபாடு செய்வது, முனியப்பன், கருப்புசாமி இவர்களுக்கு கூடுதலாக வழிபாடு செய்கிறது மிகுந்த நற்பலனை தரும். இது அனுபவத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு 10 வாரம் 11 வாரம் பலன் தருதா இல்லையா பாருங்கள். எப்பேற்பட்ட இக்கட்டையும் மாற்றும். குறிப்பாக கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு உள்ளவர்கள் இந்த வழிபாடு செஞ்சு பாருங்கள். ஆப்ரேஷன் பண்ணித்தான் தீரணும்னு நிலையில் உள்ளவங்க இதை செஞ்சு பாருங்கள், ஓரளவுக்கு மாறுதல் ஏற்படும். அதற்கு அடுத்தது மீனம். இந்த மீனம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு மோட்சஸ்தானம். அப்போ லக்னத்துக்கு 12ல் செவ்வாறாக இணைந்திருந்தாலும், சனி தொடர்பு இருந்தாலும், மீனத்தில் ராகு கேது, இந்த ராகு குரு செவ்வாய் இதெல்லாம் சேர்க்க இருந்தாலும் அவர்கள் பாரம்பரியத்தில் ஒருவர் வீட்டில் மரணம் அடைந்திருக்க மாட்டார். வெளியில் இறந்து பிரேதமாக கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, இல்லை அடப்பு நட்சத்திரத்தில் இறந்துருப்பாங்க, இல்லையா
எங்கே போய் இறந்தாங்கன்னு தெரில. இங்கே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம், அவர் போய் 5 வருஷம் ஆச்சு, இங்கே நாங்கள் திதி கொடுத்துட்டோம். இல்லை வெளியே போய் போன இடத்துல அப்படியே இறந்துட்டாரு, அங்கேயே எல்லாம் சாம்பல் பண்ணிட்டோம், இங்கே வந்து நாங்கள் திதி கொடுக்குறோம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறையா இருக்குது. ஒரு பாவத்துக்கு 28 காரகத்துவம் ஜோதிடத்தில் சொல்லியிருக்கு. சுகபாவத்துக்கு மட்டும் 4ஆம் பாவத்துக்கு மட்டும் 32 காரகத்துவம் சொல்லியிருக்காங்க. அது ஒன்னொன்றுக்கும் நம்ம விளக்கம் சொல்ல முடியாது. இது மாதிரி பலன் இருக்குது. இது இந்த கிரக சேர்க்கைகளுக்கு மட்டும்தான். இதில் குரு பார்த்தா பரிகாரம் பலன் தரும். இந்த செவ்வாய் ராகு சுக்கிரன் சம்மந்தப்பட்டுட்டா, இந்த குரு சம்மந்தப்பட்டா பிள்ளைகளாலோ நகையினாலோ பொருளாதாரத்திலே அவமானம். சுக்கிரன் சம்மந்தப்பட்டா பெண்களால் அவமானம். சந்திரன் சம்மந்தப்பட்டா உடல் அவங்களுக்கு வேலை செய்ய நல்லபடியாக இருக்காது, உடல் வலிமையாக இருக்காது, ஆப்ரேஷன் இருக்கும், இல்லை தாய்க்கு அவமானம். இப்படி இந்த எந்த கிரகம் சம்மந்தப்படுதோ அதனுடைய காரகத்துவத்தை எடுத்து பார்த்துங்க. ரொம்ப நேரம் பேசிட்டேன், ஐயா வேற எழுந்திரிக்க சொல்கிறாரு, என்ன ஜாட காமிச்சிட்டாரு. அதனால என் பேச்சை பொறுமையாக கேட்டவங்களுக்கு நன்றி. இதில் தவறு இருந்தால் தயவுசெய்து என்னை கூப்பிட்டு கேளுங்க, ஐயா இப்படி இருக்கு நீங்கள் சொன்னது தப்புன்னு. சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சரியா இருந்தால் ஒரு ஜாதத்தை பார்த்துட்டு ஐயா நீங்கள் சொன்ன பாயிண்ட் சரியா இருந்துன்னு சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய பாராட்டோ அல்லது குறை நிறை விமர்சனங்களோ என்னை மேலும் என்ன சில விஷயத்தை ஆதாரமாக அடுத்த மேடையில் பேசுறதுக்கு பார்த்தீங்களா அப்படி இருக்கும். அவ்வளோ இது அனுபவம். இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு பலன் பாருங்க. இந்த பொருத்தத்துக்கு இந்த மெத்தடை கடைபிடிச்சு பாருங்க. நீங்க சிறந்த திருமண பொருத்தம் ஜோதிடராக வருவீங்க. பொருத்தங்களை விட இதை எடுத்து பாருங்க, மிக சிறந்த இதாக வருவீங்க. நன்றி, வணக்கம். நம்ம பாரத் சார் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தத்தில் எதை பார்க்கணுங்கிறத சொன்னார். ஆனால் கிராமங்கள்லையோ இல்லை 90% ஜாதகக்காரங்க 10 பொருத்தத்துக்கு 7 பொருத்தம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம் இப்படி எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் இருந்தாலும் இல்லைனாலும் ஐயா சொன்னதே எடுத்துக்கலாம். இன்னொன்றுங்க, லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 பாபகரங்கள் இருந்தால் தோஷ சாமிங்கிறோம். அந்த பெண்ணை விட ஆணுக்கு அதிகமான தோஷம் இருக்கணும், அது எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு பெண் ஜாதகத்தில் 8ஆம் இடம் மாங்கலிஸ்தானம், சூரியன் செவ்வாய், சனி செவ்வாய், ராகு செவ்வாய், இப்படி பாபகரம் இருந்தால் அந்த பொண்ணை கட்டினா அதை சீக்கிரம் போய் சேர்த்துருவான். நீ எத்தனை பொறுத்துன்னு பார்த்தாலும் ஒன்றும் ஆகாது. அதுக்கு தான் சிம்பிளாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு நம்ம பாதசாரியா, கட்டமைப்பு இப்போ எப்படி இருக்குது, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் 10 பொருத்துக்கு 9 பொருத்தம் இருக்குது. அந்த ஆணோட ஜாதகத்தில் 3ஆம் பதிவு கெட்டு போச்சு, பீரியம் இல்லாத போயிரும் இல்லை, அவங்க கல்யாணம் பண்ணி பிரயோஜனம் இல்லையே. 5ஆம் இடம் கெட்டு போச்சு, குழந்தை இல்லாத போயிரும் இல்லையா. இது 2 இல்லை, இது கல்யாணம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. சரி, ஒரு ஜாதகத்தில் இது எல்லாமே இருக்குதுங்க. 10ஆம் இடம் கெட்டு போச்சு, 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஒரு நீசக்காலில் நின்று போச்சு, தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, காசு பணம் இல்லை, கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவீங்க, எதை சாப்பிடுவான் அவன். அதனால பொருத்தம் பார்க்கறது சும்மா வெத்தலைக்கு சுண்ணா பேர் பார்த்துங்க, கட்டமைப்பை பாருங்கன்னு சொல்றாரு பாதசாரி ஐயா. அதெல்லாம் சுகநாடியில சொல்றான். இது ரொம்ப சிறப்பு. இத கட்டமைப்பு நீங்க பொருத்தம் பார்க்கறது அப்பால் பட்டது. 12 பாவமும் கட்டமை எப்படி இருக்குது. ஒரு ஆண் ஜாதகத்துல கல்யாணம் பண்றீங்க, 10 பொருத்தம் 9 பொருத்தங்கிற, 3ஆம் இடம் கெட்டு போச்சு, வீரியத்தன்மை இல்லாத போயிடும், எப்படி பிள்ளை பத்துக்கிறது. 5ஆம் இடம் கெட்டு போச்சு, பிள்ளைங்கள் வளராத போயிடும், 10ஆம் இடம் கெட்டு போச்சு, தொழில் இல்லாத போயிடும். அப்ப கட்டமைப்பை பாருங்க. ஜோதிடர்களே 10 பொருத்தம் 9 பொருத்தம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம் அதெல்லாம் விடுங்க. கட்டமைப்பை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. 100 ஆயுசு நல்லா இருக்கணும்னு சொல்லி ஐயா அற்புதமா கொடுத்துக்கிறாரு. ரொம்ப சிறப்பு. நன்றி.